ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் சேனல் போடுறேன். நான் ஒன் டாப் பிளேயர்லாம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லோன் சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். யூடியூப்புக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு, அதில் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டஸ்டிக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு போவோம். கரெக்டாக இனிமேல் நம்மளுக்கு ஒரு அடி வைப்பான். ஆனால் ஒன் டாப்லாம் விழுவாது. நம்மளுக்கு டஸ்ட்பினில் மட்டும்தான் ஒன் டாப் அவ்வளோக்கும் விழுவும். அவ்வளோக்கு நானும் ஒன் டாப்லாம் பிளேயர் கிடையாது. இங்கே தான் கொஞ்சம் குளோவில் போட்டுப்பான். நானும் ஒரு குளோவில் போட்டு எங்கிட்ட சைடில் ஏறி நிற்பேன். ஆள் உட்காந்தா சுட முடியாதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பான். நானும் ஒரு 2 வாட்டி ஏறி பார்ப்பேன். 3ஆவது வாட்டி டப்புன்னு விழுந்துடும் தலையிலேயே. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா அவன் ஐடி பேர் என்னான்னு பார்ப்போம். ஐடி பேர் பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமாக தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நான் இங்கே ஏறி நின்று எங்கே இருக்கலான்னு பார்க்கலான்னு பார்ப்பேன். டப்புன்னு மண்டையில் அடிச்சிடுவோம். ஏன்னா அவன் பிசி பிளேயரு, நான் சாதா ஃபோன் பிளேயரு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். பசங்க சொன்னதுக்காக நம்ம ஏபிடபிள்யூ எடுத்தாச்சு. இப்போ ஏபிடபிள்யூ தான் விளையாட போகிறோம். நம்ம ஏன்னா பெரிய பிளேயர்லாம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் எமௌண்ட்லாம் இருக்குது. கொஞ்சம் அதான் ஓசியில் அடித்தா அதையும் போட்டுருக்க வேண்டியதான். வேறு வழி நம்மளுக்கு இல்லை. போதும் டப்புன்னு வருவோம். டப்பு அங்கிட்ட குளோவில் போட்டு ரொம்ப ஓடிடக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அடி வாங்குவாங்க. அப்போ நான் அங்கிட்டேருந்து குளோவாலுக்குள்ளேருந்து பூந்து அடிக்கிறதுனால குளோவாலுக்குள்ளேருந்து பூந்து அடிச்சுடுவாங்க. எனக்கு ஒரு அடி வாங்கிடுவேன். அப்புறம் இன்னொரு அடி இங்கேருந்து அடிச்சிடுவோம். அப்போ நான் சாக மாட்டேன். இந்த குளோவாலுக்குள்ளேருந்து ஏறி டப்புன்னு ஒரு அடி வாங்க சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மேட்ச் ஏபிடி விளையாடுவோம். இதில் யார் ஜெயிப்பாங்க நீங்களே பொறுத்து பாருங்கள். இங்கே தான் நான் ஏறி இங்கிட்டு பூந்து இங்கிட்டு வருவான். நான் இங்கிட்டு வந்தால் அங்கிட்டு வருவான், அங்கிட்டு வந்தால் இங்கிட்டு வருவான். இப்படி மாற்றி விளாண்டுட்டே இருப்போம். டப்புன்னு அவன் குளோவில் போட்டு நான் ஒரு அடி அடிச்சிருக்கேன். அவன் குளோவுக்குள்ளே போயிடுவான். 2 குளோவில் போடுவான். அவன் அடிக்க முடியாது சரியா. இங்கே தான் அடி வாங்கி சேர்த்து போயிடுவான். சூப்பர். அடுத்த மேட்ச் அவன் 2 டபுள் டாப் எடுப்பான். அவன் தான் ரன் எடுப்பாங்க. அவன் 2 டபுள் டாப் எடுப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு டபுள் டாப்லாம் நமக்கு ஆட தெரியாது. நமக்கு ஒன்லி டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் நம்ம விளையாடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்ட்ரிக்டில் மட்டும் நம்ம விளையாட போகிறோம். டபுள் டாப்பு அழுத்தி மட்டும் தான் பிடிக்கிறது. ஃபஸ்ட் மேட்ச் அவன் ஜெயிச்சுவான். விட்டு கொடுத்துருவான். தம்பி வச்சுக்கப்பா, நீங்கள் வச்சுக்கோ. இங்கே தானே இங்கே அடிச்சுப்பான் பாருங்க. இப்போ ஏன்னா நம்மளுக்கு சரியாக விழுந்துடாது. எங்கிட்ட வருவோம். நான் பார்க்க மாட்டேன். எங்கிட்ட நின்றுக்கிட்டு இப்படி திரும்பி லேஸ் அப்படி நிற்பி கோல் போடலான்னு டப்பு அடிச்சுப்போம். அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்ருவோம். அடுத்து நான் ஆட்டோமேட்டிக் கோல் வச்சுட்டு எங்கிட்ட வருவேன். இந்த பையன் வருவோம். ஒரு அடி அடிச்சுடுவோம் நம்மளை. அப்புறம் எங்கிட்ட 2 கோலை போட்டுருவேன். ஒரு அடி வாங்கிறான் தம்பி. எங்கிட்ட ஒரு 2 கோலை போட்டுருவேன். மேலேருந்து அடிப்பான் பாருங்க. அதான் சரியாக வெளியாயிடும். பையில எங்கேருந்து அடிக்கிறேன். எங்களுக்கு கீழே இறங்கி ஓடான்னு சொல்லுமே. கீழே இறங்கி வருவோம். இங்கே தான் செத்து போயிடும் அடி வாங்கி. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த மேட்ச் நம்ம தான் கண் எடுக்கணும். அதில் 1 புல்லட் கண் எடுத்தாச்சு. இந்த கண் பேர் என்னாலே தெரில. சரி வச்சாலும் இந்த கண் எடுத்துகிட்டு இப்படி போங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சு தான் செகண்ட் ரவுண்டு தான் நான் ஜெயிப்பேன். கீழே இங்கே அமௌண்ட் போட்டுருக்கான். அவனால் அங்கேருந்து சொல்ல முடியாதுனால அவன் பாவம் அங்கேருந்து பார்த்து கண்குள்ளாத காட்சி. பாவம் என்ன பண்ணுறான்னு தெரில. அவன் எப்படியே கதற விட்டுருவான். இன்றைக்கி போட்டு தள்ளுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வாட்டி அவனை போட்டுருவான். இந்த இடத்துல இங்கேருந்து நான் ரன்னிங் பவர் போட்டு போவேன். போட்டு ஆள் ஒரு அடி 8ல் விழுன்னு பார்த்தா 8ல் விழுந்து நம்மளுக்கு எல்லாம் 8 விழுவாங்க. இது மட்டும் ப்ராப்ளம். ஏன்னா அவன் பிசி பிளேயர். அடுத்த மேட்ச் நான் அப்படியே அடிச்சு போய் அடிச்சுடாது. நான் ரெக்கார்ட்